சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வடசென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்கள். பாலவேல், தற்போது பாத்தீங்கன்னா இந்த கத்திரி வெயிலானது இன்று தொடங்கப்பட்ட நிலையை மே மாதம் 28ஆம் தேதி நிறைவடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மாலை 3:30 மணி அளவுல பாத்தீங்கன்னா வடசென்னை பகுதியில பல்வேறு எண்ணூர், திருவத்தூர், வியாசார்பாடி, கிரீசர் நகர், பெரம்பூர், ஓட்டேரி இது போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்த நிலையில தற்போது 4 மணி அளவுல மழை பெய்ய தொடங்குகிறது. சில இடங்கள்ல லேசான மழை, சில இடங்கள்ல அதி கனமழையும் தற்போது பெய்து வருகிறது. இந்த மழையானது ஏற்கனவே வெயில் தாக்கத்தில் இருந்த சென்னை வாசிகள், வடசென்னை வாசிகள் தற்போது மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. பலது அசோக், தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதிகளில் ஏதேனும் எடுக்கப்பட்டு வருகிறதா? ஏன்னா மழையினுடைய தாக்கம் காரணமாக செய்ய வேண்டிய பணிகள் என்பது எதுவும் செய்யப்படுதா? பலவேல் வெயில் தாக்கமாக ஏற்கனவே இந்த வடசென்னை பகுதியில் பல்வேறு அந்த மக்களுடைய பாதிப்பு ஏற்பட என்று பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அங்கங்க தண்ணீர் பந்த நீர் மருந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது அந்த இடத்துல மக்கள் இந்த வெயில் தாக்கமாக அவங்க பிரச்சனை ஏற்படக்கூடாது அந்த எச்சரிக்கை எடுக்கப்பட்ட நிலையில இந்த மழையானது திடீரென்று ஏற்பட்டதால இதுக்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்படவில்லை. வெயில் காரணமாக மட்டுமே சென்னை மாநகராட்சி பல்வேறு இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கு. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அசோக். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீரென பெய்த மழை என்பது வெயிலின் தாக்கத்தை தணித்திருக்கிறது. திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் தற்போது மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.